வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன். நான் ஏன் சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறேன்னா, குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் 2026. சுக்கிரன் அதே செப்டம்பரில் மூலத்திரிகோணம் கிட்டத்தட்ட 85% உச்சத்துக்கு நிகரான ஒரு பலனோட சுக்கிரன் இருப்பார். 2 சுபர்கள் உச்சம். அடுத்த விஷயம் சொல்கிறேன். அதே செப்டம்பர் மாதம் புதன் உச்சமடைகிற காலமாகவும் இருக்கும். இப்போ குரு, சுக்கிரன், புதன் இந்த மாதிரி வலுவான கிரகங்கள் உச்சம் அடையக்கூடிய மாதம் செப்டம்பர். ஸோ சூப்பர் செப்டம்பர் மாதம் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்க போது. இப்போ தனித்தனியாக என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்க போது டீட்டெயிலாக பார்க்கலாம். www.lifehoroscope.in இது வெப்சைட்டு. உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. மிதுன ராசி. மிதுன ராசி 2026 செப்டம்பர் மாதம். மிதுனத்துக்கு அதிபதி புதன். மிதுனத்துக்கு தான் இப்போ குரு பலன் வாக்குஸ்தானத்தில் பலமாக இருக்கார். ஸோ இந்த மாதம் என்ன விசேஷம் அப்படின்னா, புதன் உச்சம் அடையக்கூடிய மாதம். உங்கள் ராசிநாதன் உச்சம் அடையக்கூடிய முழு சக்தி பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த செப்டம்பர். ஸோ செப்டம்பர் மாதம் புதன் உச்சம். புதனுக்கு அடுத்த வீட்டில் சுக்கிரன் மூலத்திரிகோணம் கிட்டத்தட்ட உச்சம். புதனுக்கு 11th ஹவுஸில் குரு உச்சம். ஸோ புதன் வந்து செப்டம்பர் 7th டிரான்சிட் நடக்கும். சுக்கிரன் வந்து 2 செப்டம்பர் ஆல்ரெடி அது முன்னாடியே புதனுக்கு முன்னாடியே ரெடியாக நிற்கும், தயார் நிலையில் இருக்கும். இப்போ முதல்ல இந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் இந்த மாதம் உங்களுக்கு பணம் கையில் அப்படி புழங்கும். நல்லா நோட் பண்ணிங்க. மிதுன ராசி இல்லை மிதுன லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நாளாக புலம்பிக்கிட்டே மெசேஜ் போட்டிங்க இல்லையா, கமெண்ட்ஸ் போட்டிங்க இல்லையா, எப்போ பணம் வரும், எப்போ கஷ்டம் தீரும், எப்போ பணம் வரும், எப்போ வேலை கிடைக்கணும். இந்த மாதம் செப்டம்பரில் உங்களுக்கு ஸ்கோர் செம்மையாக வருது. நல்லா புரிஞ்சுங்க. புதன் வந்து உங்கள் புத்தியை ஆளக்கூடிய கிரகம். உங்கள் எமோஷனுக்கு அதிபதியும் புதன் தான். ஏன்னா மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா புத்திக்கு வந்துடும். மிதுன ராசியாக இருந்தீங்கன்னா உங்கள் எமோஷனுக்கு வரும். ஸோ உங்கள் ஆசை விருப்பம்னு வரும். அந்த புதன் உச்சமடையும். அந்த உச்சமடைய புதன் வந்து உங்களுக்கு சும்மா விடாது, உங்களை தூங்க விடாது. லைக் ஏதோ ஒரு முயற்சியை வந்து வேகம் எடுக்க போகுது. அதுக்கு ஒரு 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 விஷயத்தை வந்து அது அடைய போகுது. ஒரு பேரோ புகழோ வேலையோ வேலை வாய்ப்போ தொழிலோ தொழில் பாக்கியமோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ இல்லை ஒரு வீடோ இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு ப்ராப்பராக பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, சம்திங் ஏதோ பண்ண போகிறீங்க நீங்கள், அது தெரியுது. அப்போ செப்டம்பர் மாதம் புதன் வந்து புத்தி அந்த மாதிரி தூங்க விடாமல் பண்ணிகிட்டே இருக்க போது. அதுக்கு அடுத்த வீட்டிலே சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு இடத்துல கேட்குறீங்க பணம் வந்துடும். நீங்கள் ஒரு இடத்துல பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்க முடியும். கொஞ்சம் இன்கம் ஜென்ரேட் ஆக நினைக்கிற இன்கம் வந்துடும். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ எங்கேயோ கை நிறைய பணம் வரப்போகுது. அந்த மணியை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ண போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, அதை டச் பண்ண போகிறீங்க. கோல்டு வாங்குவீங்க, சம்டைம்ஸ் வந்து பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க, சம்டைம்ஸ் ஒரு ஜாக்பாட் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இது இந்த மந்த் நான் சொல்கிறேன் செப்டம்பர் 2026 மிதுனம். நீங்கள் ஒருவேளை இந்த லாட்ரி டிக்கெட்டு, ஜாக்பாட், 4D டோட்டோ இந்த மாதிரி ஏதாவது நம்பர்ஸ் வாங்குகிற கண்ட்ரியில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். செப்டம்பர் 7th நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கு ஏதாவது லக்கி நம்பர் கொடுங்கன்னா மிதுனத்தை பொறுத்தவரைக்கும் ஜென்ரலாக 5 and 6 எங்கேயாவது வர மாதிரி பார்த்துக்க. இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் 3 உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ குரு வந்து 3 நம்பரை கனெக்ட் பண்ணுறது, குரு உச்சத்தில் இருக்குது. ஸோ 3, 6, 5 3, 5, 6 இந்த 3 நம்பர் நான் என்னால் சொல்ல முடியுது. 1 more நம்பர் நீங்கள் யோசிச்சு பிளான் பண்ணிங்க. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த மந்த் அந்தளவுக்கு ரொம்ப ஃபேவராக தெரியுது எனக்கு. ரொம்ப பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா உங்கள் பாக்கெட் மணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து ஜாப் அண்ட் கரியர், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஒரு ஸ்டெப் எடுக்கணும், தைரியமாக முன்னேறணும். சப்ஜெக்ட்டு உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருக்குது, நல்ல தசா புத்தி இருக்குது, ஓரளவுக்கு ஆவரேஜான ஜாதகமாக இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக கை கொடுத்துரும். மிதுனம் டாப்பாக இருக்குது. மிதுனம் இந்த மாதம் நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. செப்டம்பர் முடிஞ்சு நீங்கள் அக்டோபரில் சொல்லுங்கள். செப்டம்பர் எப்படின்னு அக்டோபரில் சொல்லுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் நிறைய நல்ல விஷயம் நடந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வருத்தத்தோடு ஒரு 5 பேர் ஷேர் பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயம் நிறைய பேர் நடக்குது. அது பர்சனலாக சொல்கிறீங்க, அதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த மேரேஜ் லவ் ரிலேஷன்ஷிப். இந்த மாதம் நான் சொல்கிறேன் காதல் இனிக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா, உங்களுக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அது தயக்கம் இருக்குது, அப்ரோச் பண்ண தயக்கமாக இருக்குது. தைரியமாக இந்த முறை சொல்லலாம். ஏன்னா நீங்கள் தப்பாக ஒன்றும் பண்ண போதில்லை. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. வேணும்னா அக்செப்ட் பண்ண போகிறாங்க, இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. அவ்வளோ. ஆனால் உங்களுக்கு 90% சக்ஸஸான ஸ்வீட் நியூஸ் வரப்போகுது. குரு வாக்குஸ்தானத்தில் இருக்கார். நல்லதை போய் சொல்கிறீங்க. நல்லதை நீங்கள் வந்து போலியாக ஏமாத்தின எண்ணம் இல்லாமல் உண்மையாக நேர்மையாக ரொம்ப மனதார ஒரு விஷயத்தை விரும்புகிறீங்க, ஒருத்தரை விரும்புகிறீங்க, நீங்கள் வெளிப்படுத்தணும், அதை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஆசைப்படுறீங்க. போய் நீங்கள் அப்ரோச் பண்ணணுன்னா தாராளமாக பண்ணலாம். குரு வாக்குஸ்தானத்தில் இருக்கார். நீங்கள் சொல்கிறதுக்கு 99% நோ வராது. செகண்ட், அதே மாதிரி புதன் வந்து பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் கூட உங்கள் பேரண்ட்ஸ் ஏதாவது அரேஞ்ச் மேரேஜை பார்த்து மேட்ரிமோனி ப்ரொஃபைல் பார்த்து அவங்க ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. நீங்களும் நோ சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வராது. உங்களுக்கு பிடிக்கும்னு அர்த்தம். உங்களுக்கு அழகான ஒரு பெண் வேணும், இல்லை அழகான ஒரு பையன் வேணும்னா அது மாதிரி வரும். உங்களுக்கு வசதியான ஆள் வேணும்னா அது மாதிரி வரும். ஏன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு அழகுக்கு சுக்கிரன், வசதிக்கு குரு, ரெண்டுமே பலமாக வந்துட்டாரா. அடுத்து இன்னொன்று சொல்லுங்க, நான் வந்து மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து யூஜி படித்த பசங்க வேணாம், யூஜி படித்த பொண்ணு வேணாம்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதுக்கு புதனும் உச்சம். அப்போது உங்களுக்கு எதிர்பார்ப்பை எங்கேயோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க போகுது. 5 விஷயம் எதிர்பார்க்குறீங்க, ஆனால் ஒன்று தான் வந்து ஹைலைட்டிங் மேட்டராக இருக்குது. ஒரு விஷயம் அதுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு திருப்திகரமான ஒரு ப்ரொஃபைலை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, ஒருத்தரை சந்திக்க போகிறீங்க, இல்லை ஒருத்தரை அப்ரோச் பண்ண போகிறீங்க. ஒரு மேரேஜ் டாக்ஸ்லாம் அழகாக அப்படியே ஸ்மூத்தாக, கேட்டது கிடைச்சது, நடந்தது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படியே எனக்கு உள்ள ஒரு வைப் வருது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. மிதுனம், நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் இந்த செப்டம்பர் 2026. ரொம்ப நல்லா நானே ஆச்சரியமாக பார்க்குறேன், மிதுனத்துக்கு அப்படியே ஒரு நல்ல டைமாக வருதுன்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து இந்த வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால பணம், பொருள், வேலை, திருமண விஷயங்கள் நல்லா கிராண்டாக சும்மா ஊரே கண்ணு வைக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குது. அடுத்த விஷயத்துக்கு வந்துடுறேன். மாணவர்கள், இந்த மாதம் செப்டம்பரில் உங்களுக்கு 2 முக்கியமான விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களுக்கு நல்ல ஒரு மென்டார், உங்களுக்கு நல்ல ஒரு கைடு, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிலாசபர், இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு டீச்சர், இல்லை ஒரு மாஸ்டர் யாரோ ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் மூலிமா உங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் கிடைக்கும், சரியான நாலேஜ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு சரியான என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு அப்டேட்டடு ஒரு 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 விஷயம் அவர் சொல்கிறார், ஒரு வித்தையை சொல்கிறார், ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதன் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும். இது செப்டம்பரில் உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வந்து குருனால. அடுத்தது பாருங்கள், புதன் வந்து உச்சம். மிதனத்துக்கு புதன் உச்சம். செல்ஃபாக இப்போ சப்போஸ் நம்ம நினைக்கலாம், எனக்கு 5 விஷயம் சொன்னார் ஒருத்தர், ஆனால் என் மண்டையில் ஏறவே இல்லை, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும், அந்த 5 விஷயத்தை கிரகிச்சு நான் வந்து கரெக்டாக செஞ்சேன், எனக்கு பலன் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உள் வாங்குறீங்க, கிரகிக்கிறீங்க, அதை வந்து அப்ளை பண்ணுறீங்க, அந்த பலன் கிடைச்சதுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மந்த்தாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது எனக்கு. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், இதே செப்டம்பர் மாதத்தில் வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 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 புதன் வந்து இவ்வளோ நல்லா இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா, அதுக்கு அடுத்தது சுக்கிரன் பாருங்கள். இந்த சுக்கிரன் வந்து புதனுக்கு அடுத்த வீட்லேயே இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிடும். இந்த ஃபைனான்ஷியல் நீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும். அதுவுமே ரொம்ப ஃபேவராகவும் பண்ணிடுது. அடுத்தது நம்ம பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மாதம் கணவனால் நீங்கள் வந்து பாராட்டப்படணும், அதாவது என் ஹஸ்பண்ட் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த முறை ஒரு கிஃப்ட்டோடு உங்களை வந்து அப்ரோச் பண்ண போகிறாரு. உங்களை பெருமையாக நினைக்கிற காலம் வந்தாச்சு. மிதுன ராசி உங்களை கைத்தட்டுவார். நீ வந்து ஒரு சூப்பரான ஒய்ஃப், எனக்கு உன்னை நினச்சி நான் பெருமைப்படுறேன், நீ வீட்டையும் பார்த்துக்கிட்ட, குழந்தையும் பார்த்துக்கிட்ட, என் அம்மாவை பார்த்துட்ட, அப்பாவை பார்த்துட்ட, நீ வந்து என்னையும் நல்லா பார்த்துக்கிட்ட, வேலைக்கும் போகிற, பணமும் சம்பாதிக்கிற, என்னை இவ்வளோ தூரம் நல்லா பார்த்துக்கிற, குடும்பத்தை பார்த்துக்கிற, நீ ஒரு பொறுப்பான பெண்ணாக இருக்க, கண்டிப்பாக நான் உனக்கு ஏதாவது செய்யணும் ஆசைப்பட்றேன், உனக்கு பிடிச்சதை கேள்வி நான் வாங்கி தரேன், இல்லை அவரே கூட சர்ப்ரைஸாக ஏதாவது உங்களுக்கு ட்ரீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு மந்த்து செப்டம்பர். அநேகமாக மிதுனத்தில் பிறந்த பெண்கள் ஒரு சந்தோஷம் அடையக்கூடிய, அப்படியே ஆனந்த புன்னகைகளை வந்து மிதக்கக்கூடிய ஒரு மந்தாக இந்த செப்டம்பர் வந்து எனக்கு தெரியுது. அந்த மாதிரி நடக்கும்னு நானும் நம்புகிறேன், நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். உங்களுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கட்டும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் பெண்களுடைய மனம் சொல்லிட்டேன், அது பொருளாதாரம் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்க போகுது. இந்த மந்த்து ஆனந்தமாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நான் மூவ் பண்ணுறது வந்து ஹெல்த்து. செப்டம்பர் 2026 ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக, பிரிஸ்காக, எனர்ஜெட்டிக்காக, ஒரு ஃபுல் ஃபோர்ஸோட, ஒரு ஃபுல் எனர்ஜியோடு இருக்க போகிறீங்க. சும்மா அப்படி தான் ஒரு எனர்ஜியை ஃபீல் பண்ண போகிறீங்க. அறிவு, உடல் பலம், புத்தி பலம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்னு பார்க்குறது வந்து ஹெல்த்தை பற்றியும் பார்த்தோம், மாணவர்களையும் பார்த்தோம், இல்லத்தரசிகளையும் பார்த்தோம், தொழில் பார்த்தோம், காதல், திருமணம் எல்லாத்தையும் பார்த்தோம். மொத்தத்தில் மிதுன ராசி இந்த வருஷத்தில் 2026 இது வந்து நீங்கள் எழுதி வச்சிங்க, இந்த செப்டம்பர் தான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மந்தாக இருக்கும். 2 செப்டம்பர் சுக்கிரனுடைய டிரான்சிட், 7th செப்டம்பர் புதன் அண்ட் குரு ஆல்ரெடி உச்சத்தில் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு மந்தாக எனக்கு தெரியுது. சரியாக பயன்படுத்துங்க, நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய ஒரு டீட்டெயிலான பலனை பார்த்தீங்க. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம்.
எந்த லக்னமாக வேணால் நீங்கள் இருக்கலாம். செப்டம்பர் மாதம் சுபகிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நிச்சயமாக மேக்சிமம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரே ஒரு சுபகிரகமாவது வலுப்பெற்றிருந்தால், உதாரணத்துக்கு குரு உச்சமாக இருக்கிற ஜாதகம், குரு ஆட்சியில் இருக்கிற ஒரு ஜாதகம், இல்லை சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ இருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப்பாக உங்களுக்கு இருக்குது. குறைஞ்சபட்சம் புதன், பாவிகளோட சேராத புதனை வந்து எப்பவுமே சுபகிரகமாக எடுத்துப்போம் பிறவி ஜாதகத்தில். ஸோ அப்படி பாவிகளோட சேராத புதன் உங்களுக்கு ஆட்சி உச்சம் வர்க்கோதமம் அப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது நல்ல பலனை கொடுத்துரும். ஏன்னா சுபர்கள் அப்படி உலா வரும்போது வலுப்பெறக்கூடிய மாதமாக இருந்தால் நாட்டிற்கு, வீட்டிற்கு, எல்லாருக்குமே, அது ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு அரசாங்க விஷயமா இருக்கலாம், ஒரு அரசியல் விஷயமா இருக்கலாம், ஒரு சட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு பொருளாதார விஷயமா இருக்கலாம், ஒரு பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று உலகளாவிய ஒரு பேச்சாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஒரு நன்மையை கொடுத்துரும். ஒரு வாகனம், ஒரு திருமணம், நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய மந்த் தான் வந்து இந்த செப்டம்பர் மாதம். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சுபராவது வலுவாக இருக்காரான்னு பாருங்கள். அண்டு இதை வந்து உங்களுடைய பர்ச்சோட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் நிறைய முறை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுதி என்ன, அது சுபரா அசுபரா, என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட சுய ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் ட்ரான்சிஷன் எப்படி உங்களுக்கு அது அப்ளிகபிளாக நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால தான் உங்கள் பர்த் சார்ட், அதை அப்படி நட்டல் சார்ட், அதாவது ஜனன ஜாதகம், அதை அப்படி வச்சு அதுக்கு மேலே இந்த கோள்கள் எப்படி நகருதுன்னு அப்படியே ஒரு 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 3Gயில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், நகர்ற மாதிரி இருக்கும். மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. அதோட இது எப்படி ஒப்பிட்டு என்ன பலன் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுங்க. ஸோ எல்லா ராசிக்குமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது. அந்த டீட்டெயிலான பலன் சொல்லும்போது புரிஞ்சிருப்பீங்க. ராசி மற்றும் லக்னம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். ராசி என்பது உங்களுடைய மனம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம். லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதன்படி உங்கள் வாழ்க்கை நகரும். அதை புரிஞ்சுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் என்ன சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து எங்கள் டீமில் தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள், அதாவது அஸ்ட்ராலஜிஸ்லேயே வந்து சீனியர் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் கேட்குற கேள்வியை துல்லியமாக கணிச்சு அதுக்கேற்ற வாய்ஸ் கிளிப்பில் பெஸ்ட்டாக சர்வீஸை கொடுக்க முடியும். அண்ட் உங்களுடைய கன்சல்டேஷன் உங்களுக்கு பர்சனலாக தேவைப்படுது, டைரெக்டாக என்னை மீட் பண்ணணும், இல்லை ஃபோன் மூலிமா என்கிட்ட பேசணும், உலகத்தில் எங்கே இருந்தாலுமே என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸை நீங்கள் வந்து என்னோடய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டீம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட பேசலாம், சர்வீஸை பற்றியும் கேட்டுக்கலாம் அண்ட் எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது, நாட் ஓன்லி அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து சர்வீசஸ், ஜெமாலஜி, இப்போ ருத்ராட்சலாம் நிறைய பேர் கேட்டதுனால நானும் பர்சனலாக நான் கொஞ்சம் தெய்வீக நம்பிக்கை அதிக உடைய ஆள். நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் மாடர்னாக உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் அதிகம் உடைய ஆள். ஸோ கடவுளை வணங்குவது, பூஜிப்பது, அதை வந்து மந்திரங்களை ஜபிப்பது, இல்லை ருத்ராட்சங்கள் பயன்படுத்துவது, ரத்தினங்களை பயன்படுத்துவது, ஆலயங்கள் செல்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்சியராக ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். ரொம்ப எமோஷ்னலாக ஈடுபாடோட தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். அதுதான் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய மனம் என்பது சந்திரன், உங்களுடைய புத்தி அப்படின்றது சூரியன். அறிவால் நம்ம வந்து எதை செய்ய போகிறோம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஆனால் மனமாற, அது உளமாற, அது உணர்வுபூர்வமாக செய்யும் பொழுது ஒரு முழுமையான பலனை நிச்சயமாக இந்த பூலோகத்தில் இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுபடி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அதனால் எந்த சர்வீஸ் ஆனாலும் நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீட் இருக்குது, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு எது எங்கே அவைலபிளாக இருக்குது, எது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியறதில்ல. அதனால் அந்த சர்வீஸையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பூஜைகள் பற்றியும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு என்கொயரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை பயன்படுத்திங்க. நிறைய சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். எங்களுடைய வெப்சைட்டுக்கும் ஆதரவு கொடுங்க, எங்களுடைய இந்த சேனலுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு எப்பவுமே கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்னென்ன டைட்டிலில் கொடுத்தாலும் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் அஸ்ட்ராலஜி மூலிமா ஒரு பக்கம் நாலேஜை கெயின் பண்ண முடியும், ஒரு பக்கம் நடக்கக்கூடிய நிகழ்வை தெரிஞ்சிக்க முடியும், அண்ட் என்னோடையும் நீங்கள் பேச முடியும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.